தாய் வீடு ஆகஸ்ட் 2026. ஃபிடெல் காஸ்ட்ரோ நூற்றாண்டு. காஸ்ட்ரோ ஒரு நூற்றாண்டுக்கு பிறகு. எழுதியவர் தே. ஞாலசீர்த்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் கீதா சத்யகுமார். வல்லரசு போட்டி யுகத்தில் இறையாண்மை. ஃபிடெல் காஸ்ட்ரோ தனது அரசியலை உருவாக்கிய உலகம் கெடுபிடிப்போரின் இருதுருவ ஒழுங்கால் வரையறுக்கப்பட்டது. இன்றைய சூழல் மிகவும் பரவலாக உள்ளது. அமெரிக்காவின் நீடித்த சக்தி, சீனாவின் எழுச்சி, ரஷ்யாவின் மூலோபாய ஆதிக்கம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிறுவன பலம் ஆகியவற்றுடன் ஒருங்கே நிலவுகிறது. இவற்றுடன் இந்தியா, பிரேசில், துருக்கி மற்றும் தென்னாப்பிரிக்கா போன்ற பிராந்திய சக்திகளின் வளர்ந்து வரும் பங்களிப்புகளையும் சேர்க்கும் போது அதன் விளைவாக ஒரு பன்முனை ஆனால் சமச்சீரற்ற அமைப்பு உருவாகிறது. இந்த மாற்றங்கள் இருந்த போதிலும் காஸ்ட்ரோவின் அரசியலை இயக்கிய மையச் சிக்கல் நீடிக்கிறது. சமமற்ற திறன்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பில் சிறிய மற்றும் நடுத்தர வருமான நாடுகள் எவ்வாறு அர்த்தமுள்ள இறையாண்மையை செலுத்த முடியும்? வெளிப்படையான இராணுவ தலையீட்டிலிருந்து பொருளாதார, நிதி, தொழில்நுட்ப மற்றும் சட்ட ரீதியான செல்வாக்கின் நுட்பமான வடிவங்கள் வரை வழிமுறைகள் பரிணமித்துள்ளன. ஆனால் தன்னாட்சி பிரச்சினை நீடிக்கிறது. இறையாண்மை என்பது ஒரு சம்பிரதாயமான பண்பு அல்ல, மாறாக அது வற்புறுத்தலின்றி முடிவெடுக்க, உற்பத்தி செய்ய, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒரு நடைமுறை திறன் என்று காஸ்ட்ரோ வலியுறுத்துவது ஒரு பயனுள்ள தொடக்க புள்ளியை வழங்குகிறது. அவரது வார்த்தைகளில், எத்தனை தேர்தல்களை நடத்தினாலும் அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டாலும் தனது சொந்த விதியை தீர்மானிக்க முடியாத ஒரு தேசம் சுதந்திரமானதல்ல. சமகால சூழலில் இறையாண்மை என்பது தனிமைப்படுத்தப்படுவதை விட நிர்வகிக்கப்பட்ட பரஸ்பர சார்பு நிலையை பற்றியது. அதாவது கொள்கைக்கான இடத்தையும் தேசிய முன்னுரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் உலகத்துடன் ஈடுபடும் திறன். 20ஆம் நூற்றாண்டின் இறையாண்மை பெரும்பாலும் இராணுவ பலத்தின் மூலம் சவால் செய்யப்பட்டிருந்தால், 21ஆம் நூற்றாண்டின் இறையாண்மை பெரும்பாலும் பொருளாதார கட்டமைப்புகளின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இங்கு 3 களங்கள் குறிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தவை: இறையாண்மை, கடனும் நிதி ஆளுகையும். உலகளாவிய தெற்கில் உள்ள பல நாடுகள் அதிக கடன் சுமைகளை எதிர்கொள்கின்றன. அவை பெரும்பாலும் வெளிநாட்டு நாணயங்களில் குறிப்பிடப்பட்டு வெளிப்புற நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை. கடன் சேவையானது சமூக செலவினங்களை குறைத்து பேரியல் பொருளாதார கொள்கையை வடிவமைத்து இறையாண்மை தேர்வுகளின் வரம்பை திறம்பட சுருக்கிவிடும். உலகளாவிய நிதியின் ஆளுகை, கடன் மதிப்பீட்டு முகமைகள், பத்திரச் சந்தைகள் மற்றும் பலதரப்பு கடன் வழங்குனர்கள் நேரடி ஆட்சி இல்லாத ஒரு ஒழுங்குமுறை களத்தை உருவாக்குகிறது. வர்த்தக மதிப்பு சங்கிலிகள். உலகளாவிய மதிப்பு சங்கிலிகளில் ஒருங்கிணைவது வளர்ச்சியை சாத்தியமாக்கியுள்ளது. ஆனால் அதே சமயம் பல பொருளாதாரங்களை குறைந்த மதிப்பு கூட்டல் கொண்ட பிரிவுகளான பொருட்கள் ஏற்றுமதி அல்லது ஒருங்கிணைப்பு பணிகள் ஆகியவற்றில் முடக்கி தொழில்நுட்ப மேம்பாட்டை கட்டுப்படுத்தியுள்ளது. வர்த்தக விதிமுறைகளின் நிலையற்ற தன்மை குறிப்பாக வள ஏற்றுமதியாளர்களுக்கு நாடுகளை வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு உள்ளாக்குகிறது. இது உள்நாட்டு கொள்கை செயற்றிட்டங்களை நிலைகுலைய செய்யக்கூடும். நாணயமும் செலுத்துகை அமைப்புகளும். ஒரு சில கையிருப்பு நாணயங்கள் மற்றும் செலுத்துகை உள்கட்டமைப்புகளின் ஆதிக்கம் பாதிப்புகளை உருவாக்குகிறது. தடைகள் விதிக்கும் முறைகள், நிதி இடர்குறைப்பு, அணுகல் கட்டுப்பாடுகள் ஆகியவை புவிசார் அரசியல் அழுத்தத்திற்கான கருவிகளாக பயன்படுத்தப்படலாம். இது பணவியல் மற்றும் நிதி கட்டமைப்புகள் இறையாண்மையுடன் எவ்வாறு ஒன்றிணைகின்றன என்பதை விளக்குகிறது. சார்பு நிலை குறித்த காஸ்ட்ரோவின் விமர்சனம் இந்த இயக்கவியல்களை முன்கூட்டியே கணித்திருந்தது. அவற்றின் தற்கால வடிவங்கள் மிகவும் சிக்கலானவையாக இருந்தாலும் கூட இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் தன்னிறைவு அல்ல, அது அரிதாகவே சாத்தியமாகும். மாறாக பொருளாதார மீள்திறனை பின்தொடர்வதே ஆகும். அதாவது பல்வகைப்படுத்தல், உள்நாட்டு திறன் மேம்பாடு மற்றும் உலகளாவிய சந்தைகளுடன் விவேகமான ஈடுபாடு.
வல்லரசு போட்டியின் மையக்கருவியாக தடைகள் மாறியுள்ளன. பாரம்பரிய முற்றுகைகளைப் போலல்லாமல் நவீன தடைகள் நிதி வலையமைப்புகள், வர்த்தக கட்டுப்பாடுகள், சட்ட அமைப்புகள் ஆகியன மூலம் செயற்படுகின்றன. இவை மிகவும் இலக்கு சார்ந்தவையாக இருந்தாலும் அமைப்பு ரீதியாக சீர்குலைக்கும் தன்மை கொண்டவை. அவை மருந்துகள், தொழில்நுட்பம் மற்றும் மூலதனத்திற்கான அணுகலை பாதிக்கக்கூடும். இதன் விளைவாக குறிப்பிடத்தக்க மனிதாபிமான வளர்ச்சி சார்ந்த விளைவுகள் ஏற்படலாம். நீண்டகால தடைகள் குறித்த காஸ்ட்ரோவின் அனுபவம் இறையாண்மைக்கு நிறுவன நிலைத்தன்மையும் சமூக ஒற்றுமையும் தேவை என்ற அவரது பார்வையை வடிவமைத்தது. சூழல்கள் வேறுபட்டாலும் ஈரான் முதல் வெனிசுலா வரையிலான சமகால நிகழ்வுகள் உள்நாட்டு அரசியல், வெளியுறவு கொள்கை தேர்வுகளில் செல்வாக்கு செலுத்த தடைகள் எவ்வாறு பயன்படுத்தப்படலாம் என்பதை நிரூபிக்கின்றன. சமகால அதிகாரத்தின் ஒரு வரையறுக்கும் அம்சம் தொழில்நுட்பம் மற்றும் தரவுகளின் மீதான கட்டுப்பாடாகும். டிஜிட்டல் உட்கட்டமைப்பு, தொலைத்தொடர்பு, செயற்கை நுண்ணறிவு, தள பொருளாதாரங்கள் ஆகியவை உத்திசார் போட்டியின் களங்களாக மாறியுள்ளன. பல நாடுகளுக்கு வெளிநாட்டு தொழில்நுட்பங்களை சார்ந்திருப்பது தரவு பாதுகாப்பு, கண்காணிப்பு மற்றும் கொள்கை சுயாட்சி குறித்த கவலைகளை எழுப்புகிறது. விற்பனையாளர்கள் தரநிலைகள், ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் பற்றிய தேர்வுகள் பெருகிய முறையில் புவிசார் அரசியல் முடிவுகளாக மாறி வருகின்றன. பெரும்பாலும் பெரும் வல்லரசுகளுடன் தொடர்புடைய போட்டியிடும் தொழில்நுட்ப சூழல் அமைப்புகள் ஒன்றிணைவதற்கான அழுத்தங்களை உருவாக்கி டிஜிட்டல் நிலப்பரப்பை துண்டாடுகின்றன. காஸ்ட்ரோவின் சகாப்தம் இந்த குறிப்பிட்ட சவால்களை எதிர்கொள்ளவில்லை. ஆனால் இறையாண்மைக்கு மூலோபாய துறைகள் மீதான கட்டுப்பாடு அவசியம் என்ற அவரது பரந்த கொள்கை இன்றும் பொருந்துகிறது. இன்று இது பின்வரும் முயற்சிகளாக வெளிப்படுகிறது. உள்நாட்டு தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்துதல், வழங்குனர்கள் மற்றும் கூட்டாண்மைகளை பன்முகப்படுத்துதல், தரவு ஆளுகை கட்டமைப்புகளை நிறுவுதல், கல்வி மற்றும் புத்தாக்கச் சூழல் அமைப்புகளில் முதலீடு செய்தல். தொழில்நுட்ப இறையாண்மை என்பது தனிமைப்படுத்தலை குறிக்காது, மாறாக அது தன்னாட்சியை பாதுகாக்கும் மூலோபாய ஒருங்கிணைப்பை உள்ளடக்கியது. ஆற்றல், எனர்ஜி என்பது நீண்ட காலமாக இறையாண்மைக்கு மையமாக இருந்து வருகிறது. 21ஆம் நூற்றாண்டில் ஆற்றல் மாற்றம் புதிய பரிமாணங்களை அறிமுகப்படுத்துகிறது. புதைபடிவ எரிபொருட்கள் மீதான கட்டுப்பாடு புவிசார் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. ஆனால் புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பங்களுக்கு அவசியமான முக்கிய கனிமங்களான லித்தியம், கோபால்ட், அரிய புவித்தாதுக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அவ்வாறே முக்கியத்துவம் வாய்ந்தவை. இந்த வளங்கள் நிறைந்த நாடுகள் வாய்ப்புகளையும் அபாயங்களையும் எதிர்கொள்கின்றன. ஒருபுறம் வருவாய் மற்றும் தொழில்மயமாக்கலுக்கான சாத்தியக்கூறுகள், மறுபுறம் புதிய வகையான சார்பு நிலைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள். காலநிலை, நிதி, கார்பன் சந்தைகள், பசுமை நிபந்தனைகள் ஆகியவை சிக்கலான தன்மையின் அடுக்குகளை சேர்த்து கொள்கை தேர்வுகள் மற்றும் வளர்ச்சி பாதைகளை வடிவமைக்கின்றன. தேசிய வளங்களை கட்டுப்படுத்துவதற்கும் அவற்றிலிருந்து பயனடைவதற்குமான உரிமையான வள இறையாண்மைக்கு காஸ்ட்ரோ அளித்த முக்கியத்துவம் தேசியமயமாக்கல், உள்ளூர் மதிப்பு கூட்டல், நியாயமான மாற்றம் ஆகியன குறித்த விவாதங்களில் சமகாலத்தை வெளிப்படுகிறது. பசுமை மாற்றம் என்பது பழைய படிநிலைகளை புதிய வடிவங்களில் மீண்டும் உருவாக்காமல் இருப்பதை உறுதி செய்வதே சவாலாகும். பெரும் வல்லரசு போட்டியின் மறுமலர்ச்சியானது அணி சேராமையின் சமகால ஒப்புமையாக விளங்கும் உத்திசார் தன்னாட்சியில் மீண்டும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. கெடுபிடிப்போரின் இறுக்கமான கூட்டணிகள் நெகிழ்வான அணிசேர்வுகளுக்கு வழிவிட்ட போதிலும் பல நாடுகள் எந்த ஒரு தனிப்பட்ட சக்தியையும் பிரத்யேகமாக சார்ந்திருப்பதை தவிர்க்க முற்படுகின்றன. நவீன அணிசேராமை என்பது நடுநிலைமையை காட்டிலும் பிரச்சனை அடிப்படையிலான அணிசேர்வை பற்றியதே ஆகும். அதாவது முடிவெடுக்கும் சுதந்திரத்தை பாதுகாத்து கொண்டே பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் உள்ள வெவ்வேறு கூட்டாளிகளுடன் ஒத்துழைப்பதாகும். ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா அல்லது ஆசியாவில் உள்ள பிராந்திய அமைப்புகளும் கூட்டணிகளும் கூட்டு பேரம் பேசல் மற்றும் கொள்கை ஒருங்கிணைப்புக்கான
தளங்களாக செயல்படுகின்றன. அணிசேராமை குறித்த காஸ்ட்ரோவின் மறுவிளக்கமான நீதிக்கும் அநீதிக்கும் இடையில் நடுநிலை வகிக்காதது என்பது கொள்கையையும் நடைமுறைவாதத்தையும் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது என்ற நீடிக்கும் ஒரு பதற்றத்தை எடுத்து காட்டுகிறது. சமகால நாடுகள் பெரும்பாலும் நெறிமுறை சார்ந்த உறுதிப்பாடுகளை எடுத்துக்காட்டு பலதரப்பு வாதம் அல்லது வளர்ச்சி இலக்குகள் நடைமுறைவாத கூட்டாண்மைகளுடன் இணைப்பதன் மூலம் இதை சமாளிக்கின்றன. வெளிப்புற தன்னாட்சி என்பது உள் திறனிலிருந்து பிரிக்க முடியாதது. இறையாண்மைக்கு திறமையான நிறுவனங்கள், நிதி ஆதாரங்கள், சமூக அங்கீகாரம் என்பன தேவை. அரசின் பலவீனமான திறன் வெளிப்புற அழுத்தங்களை பெருக்கக்கூடும். அதே சமயம் சமூக பிளவு சுதந்திரமான கொள்கைகளை தக்க வைக்க தேவையான அரசியல் உறுதியை குலைத்துவிடும். காஸ்ட்ரோவின் மாதிரி சமூக கொள்கையை இறையாண்மையின் ஒரு தூணாக வலியுறுத்தியது. சுகாதாரம், கல்வி மற்றும் நலன் ஆகியவை வெறும் இலக்குகளாக மட்டுமல்லாமல் வெளிப்புற அதிர்ச்சிகளை தாங்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் அமைப்பை கட்டமைப்பதற்கான வழிமுறைகளாகவும் கருதப்பட்டன. சமகால சூழல்கள் வேறுபட்டாலும் அதன் அடிப்படை கருத்து மாறாமல் உள்ளது. அனைவரையும் உள்ளடக்கிய சமூக ஒப்பந்தங்கள் வெளிப்புற சுயாட்சியை வலுப்படுத்துகின்றன. இதற்கு மாறாக அதிக ஏற்றத்தாழ்வும் புறக்கணிப்பும், அரசியல் உறுதியற்ற தன்மை, வெளிப்புற தாக்கங்களுக்கு எளிதில் ஆட்படுதல் மற்றும் வரையறுக்கப்பட்ட கொள்கை வழி போன்ற பாதிப்புகளை உருவாக்கக்கூடும். இந்த வகையில் இறையாண்மை குறித்த விவாதங்கள் வளர்ச்சி மற்றும் நீதி குறித்த விவாதங்களுடன் ஒன்றிணைகின்றன. காஸ்ட்ரோவின் அனுபவம் எதிர்ப்பின் சாத்தியத்தை நிரூபித்தாலும் அது நீடித்த எதிர்ப்பின் விலைகளையும் விளக்குகிறது. சக்தி வாய்ந்த எதிரிகளை எதிர்கொண்டு தன்னாட்சியை பேணுவதற்கான முயற்சிகளுடன் பொருளாதார நெருக்கடி, தனிமைப்படுத்தல், அரசியல் அழுத்தம் ஆகியவை சேர்ந்து வரக்கூடும். இதன் பாடம் இறையாண்மையை கைவிடுவதல்ல, மாறாக மீள்திறனையும் ஈடுபாட்டையும் இணைக்கும் படிப்படியான உத்திகள் மூலம் அதை தொடர்வதே ஆகும். வரலாற்று அனுபவங்களில் இருந்தும் சமகால யதார்த்தங்களில் இருந்தும் பெறப்பட்ட வல்லரசு போட்டி நிறைந்த இக்காலத்தில் இறையாண்மைக்கான நடைமுறை அணுகுமுறை அவசியம். அதையே தனது காலத்தில் காஸ்ட்ரோ செய்து காட்டினார். 21ஆம் நூற்றாண்டில் இறையாண்மை என்பது ஒரு நிலையான சாதனை அல்ல, மாறாக அது ஒரு தொடர்ச்சியான நடைமுறையாகும். ஆட்சிக்கும் சார்பு நிலைக்கும் கொள்கைக்கும் நடைமுறை வாதத்திற்கும் இடையிலான ஒரு தொடர்ச்சியான பேரம் பேசல். அதிகாரத்தின் கட்டமைப்புகள் பரிணாம வளர்ச்சி அடைந்துள்ளன, ஆனால் அடிப்படை சவால் அப்படியே உள்ளது. அரசுகளும் அவை பிரதிநிதித்துவப்படுத்தும் மக்களும் தங்கள் எதிர்காலத்தின் மீது அர்த்தமுள்ள கட்டுப்பாட்டை தக்க வைத்துக் கொள்வதை எவ்வாறு உறுதி செய்வது? காஸ்ட்ரோவின் மரபு குறிப்பிட்ட கொள்கைகளில் இருப்பதை விட இறையாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும், மறு வடிவமைக்கப்பட வேண்டும், நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தொடர்ச்சியான வலியுறுத்தலில்தான் உள்ளது. அதிகாரம் பெருகிய முறையில் பரவலாகவும் அதே சமயம் ஆழமான சமத்துவமின்மையுடனும் இருக்கும் ஒரு உலகில் இந்த வலியுறுத்தல் தொடர்ந்து எதிரொலிக்கிறது. இது காஸ்ட்ரோவின் வழித்தடத்தில் சிந்தனைக்கும் செயலுக்கும் அழைப்பு விடுக்கிறது. சோஷலிசமும் நீதியும் வளர்ச்சி என்ற கேள்வியும். ஃபிடெல் காஸ்ட்ரோவை பொறுத்தவரை வளர்ச்சி என்பது 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய பொருளாதாரத்தில் ஆதிக்கம் செலுத்திய குறுகிய அளவீடுகளான மொத்த உள்நாட்டு உற்பத்தி, தொழிற்றுறை உற்பத்தி அல்லது ஏற்றுமதி அளவுகள் ஆகியவற்றுடன் ஒருபோதும் ஒத்ததாக இருந்ததில்லை. மாறாக அவர் ஒரு நெறிமுறை சார்ந்த மறுவரையறையை முன்வைத்தார். வளர்ச்சி என்பது மனித திறன்கள், கண்ணியம், சமூக உரிமைகளின் விரிவாக்கம் ஆகியவற்றின் தொகுதியாகும். இந்த மறு வடிவமைப்பு தன்னாட்சியை நாடும் ஒரு சிறிய சார்பு பொருளாதாரத்தின் குறிப்பிட்ட வரலாற்று சூழல்களிலிருந்து உருவான அதே வேளையில் பிற்கால வளர்ச்சி சிந்தனை போக்குகளை, குறிப்பாக அமர்த்தியா சென்னுடன் தொடர்புடைய திறன்கள் அணுகுமுறையை முன்னறிவித்தது. காஸ்ட்ரோவின் நிலைப்பாட்டை வழிமுறைகளிலிருந்து இலக்குகளுக்கு மாறிய ஒரு நிலை மாற்றம் என சுருக்கமாக கூறலாம். பொருளாதார வளர்ச்சி ஒரு வழிமுறை, சுகாதாரம், கல்வி, பாதுகாப்பு, பங்கேற்பு ஆகியவையே இலக்குகள். 1970களின் பிற்பகுதியில் அவர் வாதிட்டது போல ஒரு தேசத்தின் செல்வம் அது உற்பத்தி செய்வதால் மட்டும் அளவிடப்படுவதில்லை.
மாறாக அது தன் மக்களை எவ்வாறு கவனித்துக் கொள்கிறது என்பதாலேயே அளவிடப்படுகிறது. இந்த கண்ணோட்டம் மனித வளத்தை கொள்கையின் மையத்தில் வைப்பதன் மூலம் மரபு வழி முதலாளித்துவம், தொழில்நுட்ப வளர்ச்சி திட்டமிடல் ஆகிய இரண்டிற்கும் சவால் விடுத்தது. இது முன்னுரிமைகளை மறுசீரமைப்பதையும் குறித்தது. நுகர்வை விரிவுபடுத்துவதற்கு முன்பு பற்றாக்குறையான வளங்களை கொண்டு ஆரம்ப சுகாதார பராமரிப்பு, கல்வி, ஊட்டச்சத்து, வீட்டு வசதி போன்ற அடிப்படை பொருட்களுக்கான உலகளாவிய அணுகலை முதலில் உறுதி செய்ய வேண்டும். சமகால அடிப்படையில் இந்த அணுகுமுறை அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, நல்வாழ்வு குறிகாட்டிகள் மற்றும் நிலையான வளர்ச்சி குறித்த விவாதங்களுடன் ஒத்துப்போகிறது. இந்த விவாதங்களில் முன்னேற்றத்திற்கான ஒரு குறியீடாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் ஜிடிபி போதுமான தன்மை கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது. 1959க்கு பிந்தைய கியூபாவின் பயணப்பாதை வரையறுக்கப்பட்ட மூலதனம், வெளிப்புற அழுத்தம், நிலையற்ற வர்த்தக சூழல்கள் போன்ற கடுமையான கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் ஓர் அரசு எவ்வாறு உலகளாவிய சமூக கொள்கையை பின்பற்ற முடியும் என்பதை நிரூபிக்கிறது. இலவச கல்வி, சுகாதார பராமரிப்பின் விரிவாக்கம், எழுத்தறிவின்மையை ஒழித்தல், ஒரு செறிவான ஆரம்ப பராமரிப்பு வலையமைப்பின் கட்டுமானம் ஆகியவை வளர்ச்சியின் தற்செயலான துணை விளைவுகள் அல்ல, அவை திட்டமிட்ட அரசியல் தேர்வுகள். கியூபாவின் 3 வடிவமைப்பு அம்சங்கள் தனித்து நிற்கின்றன. குணப்படுத்துவதை விட தடுப்பதே மேல். நீண்டகால செலவுகளை குறைக்கவும் விளைவுகளை மேம்படுத்தவும் தடுப்பூசி, ஆரம்ப பராமரிப்பு, சமூக மருத்துவம் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்தல். பிராந்திய சமத்துவம். இடஞ்சார்ந்த சமத்துவமின்மையை குறைப்பதற்காக கிராமப்புற விளிம்பு நிலை பகுதிகளுக்கு சேவைகளை விரிவுபடுத்துதல். மனித மூலதன உருவாக்கம். கல்வியை ஒரு உரிமையாக மட்டுமல்லாமல் அறிவியல் திறன் மற்றும் பொது சேவைக்கான அடித்தளமாகவும் கருதி அதில் முதலீடு செய்தல். இந்த தேர்வுகள் அதிக வருமானம் கொண்ட நாடுகளை விட பெரும்பாலும் சிறந்த விளைவுகளை ஏற்படுத்தின. ஆயினும் அவற்றுக்கு சில சமரசங்களும் தேவைப்பட்டன. கடுமையான நிதி ஒழுக்கம், பங்கீட்டு வழிமுறைகள், நுகர்வு மீதான வரம்புகள் என்பன கடைபிடிக்கப்பட்டன. வளர்ச்சி கண்ணோட்டத்தில் கியூபா ஒரு முக்கிய கருத்தை விளக்குகிறது. கொள்கை வரிசைப்படுத்துதலும் முன்னுரிமை நிர்ணயமும் வள இருப்புகளைப் போலவே முக்கியத்துவம் வாய்ந்தவை. சமூக கொள்கையை எஞ்சிய செலவினமாக கருதாமல் அரசின் முக்கிய நிர்வாகமாக கருதும் போது அது பாதகமான சூழ்நிலைகளிலும் கூட வளர்ச்சி பாதைகளை மாற்றி அமைக்க முடியும். 1991 சோவியத் யூனியனின் வீழ்ச்சி கியூபாவின் மிக ஆழமான பொருளாதார நெருக்கடியான சிறப்பு காலத்தை ஏற்படுத்தியது. இது வெளிநாட்டு கூட்டாண்மைகளை சார்ந்திருந்த ஒரு மாதிரியின் பலவீனங்களை வெளிப்படுத்தியது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடுமையாக சுருங்கியது. இறக்குமதிகள் வீழ்ச்சியடைந்தன. காஸ்ட்ரோவின் வளர்ச்சி உத்தியை மதிப்பீடு செய்வதற்கு இந்த நிகழ்வு மையமானது. இங்கு 2 பகுப்பாய்வு புள்ளிகள் வெளிப்படுகின்றன. முதலாவதாக, பாதிப்பு என்பது அமைப்பு ரீதியானது. சிறிய திறந்த பொருளாதாரங்கள், அவை சோசலிசமாக இருந்தாலும் சரி, முதலாளித்துவமாக இருந்தாலும் சரி, வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு ஆளாகின்றன. பண்டுச்சார்பு, வரையறுக்கப்பட்ட பல்வகைப்படுத்தல் மற்றும் நிதி ஆதாரங்களுக்கான கட்டுப்படுத்தப்பட்ட அணுகல் ஆகியவை இந்த அபாயங்களை அதிகரிக்கின்றன. இரண்டாவதாக, சமூக முதலீடு ஒரு காப்பு அரணாக செயற்பட முடியும். கடுமையான பொருளாதார சுருக்கம் இருந்த போதிலும் கியூபா முக்கிய சமூக சேவைகளை பாதுகாத்தது. சுகாதாரம் மற்றும் கல்வி அமைப்புகள் சிதைவின்றி இருந்ததால் மனித மேம்பாட்டு குறிகாட்டிகளில் சரிவு ஏற்படுவது தடுக்கப்பட்டது. இந்த மீள்திறன் சமூக உட்கட்டமைப்பு என்பது ஒரு வகையான பொருளாதார காப்பீடு என்ற வாதத்தை ஆதரிக்கிறது. காஸ்ட்ரோ இந்த நெருக்கடியை அறநெறி அரசியல் ரீதியாக இவ்வாறு குறிப்பிட்டார்: நாம் எதிர்த்து நிற்போம், மேலும் மிகவும் மதிப்புமிக்கவற்றை பாதுகாப்போம். அவையாவன நமது மக்கள், அவர்களின் ஆரோக்கியம், அவர்களின் கல்வி. சமகால கொள்கை வகுப்பாளர்களுக்கு இதிலிருந்து கிடைக்கும் பாடம் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும் என்பதல்ல, மாறாக முன்கூட்டிய முதலீடுகள் மற்றும் கொள்கை தேர்வுகள் மூலம் அவற்றின் சமூக தாக்கத்தை குறைக்க முடியும் என்பதே ஆகும்.
கியூபாவிற்கு ஒரு தொடர்ச்சியான சவாலாக இருப்பது போட்டித்தன்மை வாய்ந்த பல்வகைப்படுத்தப்பட்ட தொழிற்துறைகளின் வளர்ச்சியாகும். உயிரி தொழில்நுட்பம், மருந்து தொழில் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை அடைந்தன. கட்டுப்படுத்தப்பட்ட சூழல்களிலும் கூட இலக்கு வைக்கப்பட்ட அரசு முதலீடு புதுமைகளை உருவாக்க முடியும் என்பதை இது நிரூபிக்கிறது. காஸ்ட்ரோவின் மாதிரி சமூக உரிமைகளை வழங்குவதில் சட்டப்பூர்வத்தன்மையை நிலைநிறுத்தியது. அனைவருக்கும் சுகாதாரம் மற்றும் கல்விக்கான அணுகல், குறைந்த அளவிலான கடும் வறுமை, வலுவான பொது சுகாதார விளைவுகள் ஆகியவை ஒரு நியாயமான அமைப்புக்கான சான்றுகளாக முன்வைக்கப்பட்டன. இது அரசியல் கோட்பாட்டில் ஒரு அடிப்படை கேள்வியை எழுப்புகிறது. சமூக உரிமைகள் தாராளவாத அரசியல் உரிமைகளுக்கு மாற்றாக அமையுமா அல்லது அவற்றுக்கு துணையாக இருக்குமா? ஆழமான சமத்துவமின்மையை சகித்து கொள்ளும் ஓர் அமைப்பு தேர்தல்களை நடத்தினாலும் கூட உண்மையான ஜனநாயகத்தை கோர முடியாது என்று காஸ்ட்ரோ வாதிட்டார். காஸ்ட்ரோவின் அணுகுமுறையின் ஒரு தனித்துவமான அம்சம் என்னவென்றால், வளர்ச்சி என்பது கண்ணியத்தில் வேரூன்றியிருக்க வேண்டும் என்ற வலியுறுத்தலாகும். அது விளைவுகளில் மட்டுமல்ல, அந்த விளைவுகள் அடையப்படும் நிபந்தனைகளிலும் கூட. இந்த நெறிசார் பொருளாதாரம் அவமானம், சார்புநிலை அல்லது புறக்கணிப்பை மீண்டும் உருவாக்கும் அதே வேளையில் ஒட்டுமொத்த குறிகாட்டிகளை மேம்படுத்தும் ஏற்பாடுகளை நிராகரிக்கிறது. நடைமுறையில் இது 3 அடிப்படைகளில் வெளிப்பட்டது. இலக்கு நிர்ணயத்தை காட்டிலும் அனைவருக்கும் உரிமை, பண்டமாக்குதலை காட்டிலும் பொது வளங்கள், சேவைகள், பொருட்கள் அல்ல உரிமைகளாகும். மூலோபாய துறைகள் மீது தேசிய கட்டுப்பாடு வெளிப்புற அடிமைத்தனத்தை தவிர்ப்பதற்காக அடிப்படை. உதவியில் உள்ள நிபந்தனைகள், விநியோக சங்கிலிகளின் நெறிமுறைகள் அல்லது உலகளாவிய பொது பொருட்களின் ஆளுகை போன்ற சமகால விவாதங்களில் கண்ணியம் குறித்த கேள்விகள் மீண்டும் எழுகின்றன. என்ன அடையப்படுகிறது என்பதோடு வளர்ச்சி எவ்வாறு முன்னெடுக்கப்படுகிறது என்பதும் முக்கியமானது என்பதை அவை கொள்கை வகுப்பாளர்களுக்கு நினைவூட்டுகின்றன. ஆரம்பகால புரட்சிகர உரையாடல்களுக்கு மையமாக இல்லாவிட்டாலும் சுற்றுச்சூழல் கட்டுப்பாடுகள் 21ஆம் நூற்றாண்டு வளர்ச்சியின் ஒருங்கிணைந்த பகுதியாகிவிட்டன. காலநிலை மாற்றம், பல்லுயிர் இழப்பு, வளக்குறைபாடு ஆகியவை வளர்ச்சியை மையமாக கொண்ட மாதிரிகளுக்கு சவால் விடுகின்றன. கியூபாவின் அனுபவம், குறிப்பாக சிறப்பு காலகட்டத்தில் விவசாயத்தில் குறைந்த உள்ளீட்டு மீள்திறன் கொண்ட அமைப்புகளில், எடுத்துக்காட்டு நகர்ப்புற விவசாயம், வேளாண் சூழலியல், நல்ல பாடங்களை வழங்குகிறது. இன்னும் பரந்த அளவில் நுகர்வை விட மனித நலனுக்கு காஸ்ட்ரோ அளித்த முன்னுரிமையானது நிலையற்ற வளர்ச்சி குறித்த வளர்ந்து வரும் விமர்சனங்களுடன் ஒத்துப்போகிறது. சமகால கொள்கையை பொறுத்தவரை இது ஒரு ஒருங்கிணைப்பை குறிக்கிறது. சமத்துவம், நிலைத்தன்மை, இறையாண்மை ஆகியவை ஒன்றாக பின்பற்றப்பட வேண்டும். சூழலியல் வரம்புகளை புறக்கணிக்கும் வளர்ச்சி உத்திகள் சமூக ஆதாயங்கள், தேசிய சுயாட்சி ஆகிய இரண்டையும் சீர்குலைக்கும் அபாயத்தை கொண்டுள்ளன. இன்றைய உலகளாவிய சூழல் கலப்பின வளர்ச்சி மாதிரிகளால் வகைப்படுத்தப்படுகிறது. அரசுகள் சந்தை வழிமுறைகளை சமூக கொள்கையுடனும், வெளிப்படைத்தன்மையை மூலோபாய பாதுகாப்புடனும், தேசிய முன்னுரிமைகளை சர்வதேச ஒருங்கிணைப்புடனும் இணைக்கின்றன. இந்த கலப்பினத்தன்மை கற்றலையும் கட்டுப்பாட்டையும் ஒருங்கே பிரதிபலிக்கிறது. காஸ்ட்ரோவின் மரபு இந்த ஒருங்கிணைப்பிற்கு 2 வழிகளில் பங்களிக்கிறது. முதலாவது நெறிமுறை அடித்தளம். இது சமூக நீதி என்பது சமரசம் செய்ய முடியாதது என்று வலியுறுத்துகிறது. இரண்டாவது கொள்கை தொகுப்பு. இது கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் உலகளாவிய சேவைகள், தடுப்பு, சுகாதாரம், கல்வி ஆகியவற்றை விரிவுபடுத்த முடியும் என்பதற்கான சான்றுகள். வளர்ச்சி என்றால் என்ன? அதை எவ்வாறு தொடர வேண்டும்? யாருக்காக என்பது குறித்த கேள்வி இன்னும் விவாதத்திற்குரியதாகவே உள்ளது. இந்த விவாதத்தில் காஸ்ட்ரோவின் தலையீடு, வளர்ச்சி என்பது வெறும் தொழில்நுட்ப பிரச்சனை அல்ல, அது ஒரு தார்மீக மற்றும் அரசியல் தேர்வு என்று வலியுறுத்துவதாக இருந்தது. அவரது மரபு அவரது வாதத்தின் கூறுகளை கூர்மையாக முன்மொழிகிறது. அது 3 விடயங்களை தெளிவாக முன்னிறுத்துகிறது. சமத்துவம் இல்லாத வளர்ச்சி போதுமானதல்ல. திறன் இல்லாத இறையாண்மை பலவீனமானது. வளங்கள் இல்லாத உரிமைகள் உள்ளீடற்றவை.
பொருளாதாரம், சூழலியல், அரசியல் என ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த நெருக்கடிகளால் குறிக்கப்பட்ட இந்த நூற்றாண்டில் வளர்ச்சியை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதன் அவசியம் அவசரமானது. மாற்று வழிகள் சாத்தியம் என்பதையும், ஆனால் அவற்றுக்கு நிறுவன அர்ப்பணிப்பு, சமூக ஒற்றுமை மற்றும் தொடர்ச்சியான தழுவல் தேவை என்பதையும் நமக்கு நினைவூட்டுவதில்தான் காஸ்ட்ரோவின் பங்களிப்பு அடங்கியுள்ளது. புரட்சிகர ஆட்சியின் தார்மீக அரசியல் சிக்கல்கள். ஃபிடெல் காஸ்ட்ரோவை பற்றிய எந்த ஒரு தீவிரமான மதிப்பீடும் அனைத்து புரட்சிகளின் மையத்திலும் உள்ள உருமாற்றத்தை, அதாவது கிளர்ச்சி இயக்கத்திலிருந்து ஆளும் அதிகாரத்திற்கு மாறுதல் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் மென்மையானதோ அல்லது நடுநிலையானதோ அல்ல. இது அதிகாரத்தை எதிர்ப்பதிலிருந்து அதை செயற்படுத்துவதற்கு மாறுவதை உள்ளடக்கியது. காஸ்ட்ரோவை பொறுத்தவரை 1959க்கு பிறகு இந்த மாற்றம் விரைவாக நிகழ்ந்தது. பாட்டிஸ்டா ஆட்சியை வீழ்த்திய புரட்சிகர கூட்டணி உடனடி சவால்களை எதிர்கொண்டது. பொருளாதார சீர்குலைவு, உயரடுக்கு வர்த்தகத்தினரின் வெளியேற்றம், நிறுவனங்களின் பலவீனம், அமெரிக்காவின் பகைமை என்பன குறிப்பானவை. இந்த சூழலில் ஆட்சி என்பது நிறுவனங்களை படிப்படியாக ஒருங்கிணைக்கும் ஒரு செயல்முறையாக இருக்கவில்லை. மாறாக அது ஒரு தொடர்ச்சியான அவசர நிலையாக இருந்தது. இந்த சூழலால் தான் காஸ்ட்ரோவின் அதிகாரம் பற்றிய புரிதல் வடிவமைக்கப்பட்டது. அவர் புரட்சியை ஒரு முடிவடைந்த நிகழ்வாக கருதாமல் பாதுகாப்பும் ஒழுக்கமும் தேவைப்படும் ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாக கருதினார். 1961ஆம் ஆண்டு ஆற்றிய ஓர் உரையில் அரசியல் அமைப்பை வழிநடத்தவிருந்த கொள்கையை அவர் தெளிவுபடுத்தினார். புரட்சிக்குள் எல்லாம் புரட்சிக்கு எதிராக ஒன்றுமில்லை. இந்த கருத்தாக்கம் அவரது அணுகுமுறையின் வலிமையையும் பதற்றத்தையும் ஒருங்கே உள்ளடக்கியுள்ளது. அது தீர்க்கமான நடவடிக்கைக்கும் ஒற்றுமைக்கும் வழிவகுத்தது. ஆனால் அதே சமயம் அரசியல் கருத்து வெளிப்பாட்டிற்கும் எதிர்ப்பிற்கும் எல்லைகளையும் ஏற்படுத்தியது. புரட்சிகர ஆட்சியின் மையமான இக்கட்டான நிலைகளில் ஒன்று ஒற்றுமைக்கும் பன்மைத்துவத்திற்கும் இடையிலான உறவாகும். புரட்சிகள் பெரும்பாலும் தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், அறிவுஜீவிகள் போன்ற பரந்த கூட்டணிகளிலிருந்து எழுகின்றன. ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த கூட்டணிகள் நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும். கியூபாவில் இந்த செயல்முறை ஒரு கட்சி ஆட்சி முறையில் விளைந்தது. இது புரட்சிகர வெற்றிகளை பாதுகாப்பதற்கு அவசியம் என்று நியாயப்படுத்தப்பட்டது. வெளிப்புற விரோத சூழலில் பல கட்சி போட்டியானது புரட்சியை பிளவுபடுத்தி எதிர் புரட்சிகர சக்திகளுக்கு வழிவகுக்கும் என்று காஸ்ட்ரோ வாதிட்டார். இந்த கண்ணோட்டத்தில் ஒற்றுமை என்பது வெறும் சித்தாந்த ரீதியானது மட்டுமல்ல, அது ஓர் உத்தி சார்ந்ததாகவும் இருந்தது. புரட்சியின் பிழைப்பு ஒருங்கிணைப்பையும் ஒழுக்கத்தையும் சார்ந்திருந்தது. இருப்பினும் இந்த அணுகுமுறை முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. ஒரு புரட்சிகர கட்டமைப்பிற்குள் அரசியல் பன்முகத்தன்மையை எந்த அளவிற்கு உள்ளடக்க முடியும்? எந்த கட்டத்தில் ஒற்றுமை என்பது விலக்கலாக மாறுகிறது? கியூபாவின் அமைப்பு அரசியல் பன்மைத்துவத்தை கட்டுப்படுத்தியதாகவும் பொது விவாதத்தை சுருக்கியதாகவும் விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். தாராளவாத ஜனநாயக மாதிரிகளில் இருந்து வேறுபட்ட வெகுஜன அமைப்புகள், சமூக கட்டமைப்புகள் மற்றும் நேரடி ஈடுபாடு போன்ற மாற்று பங்கேற்பு வடிவங்களை அந்த புரட்சி உருவாக்கியது என்று ஆதரவாளர்கள் பதிலடி கொடுக்கின்றனர். இந்த முரண்பாடு ஒரு பரந்த தத்துவார்த்த விவாதத்தை பிரதிபலிக்கிறது. ஜனநாயகத்தை முதன்மையாக போட்டி மற்றும் பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டுமா, அல்லது பங்கேற்பு மற்றும் சமூக விளைவுகளின் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டுமா என்பதே அந்த விவாதம். புரட்சிகர சூழல்களில் அரசியல் சட்டபூர்வத்தன்மை பெரும்பாலும் பல அடித்தளங்களில் தங்கியுள்ளது. கியூபாவில் சட்டபூர்வத்தன்மை பின்வருவனவற்றின் மூலம் கட்டமைக்கப்பட்டது: செயற்றிறன், சுகாதாரம், கல்வி, சமூக நலனில் மேம்பாடுகள், பங்கேற்பு, வெகுஜன அணிதிரட்டல், பொதுக்கூட்டங்கள், அடிமட்ட அமைப்புகள். வரலாற்று பார்வை. காலனித்துவ எதிர்ப்பு போராட்டத்தின் தொடர்ச்சியாக புரட்சி. காஸ்ட்ரோ முதல் பரிமாணத்தை வலுவாக வலியுறுத்தினார். அந்த அமைப்பு மக்களுக்கு சேவை செய்கிறது என்பதற்கு சான்றாக சமூக சாதனைகள் முன்வைக்கப்பட்டன. அவர் வாதிட்டது போல சுகாதாரம், கல்வி மற்றும் கண்ணியத்திற்கு
உத்தரவாதம் அளிக்கும் ஓர் அரசாங்கத்திற்கு தன்னை தற்காத்து கொள்ள தார்மீக உரிமை உண்டு. ஆயினும் செயற்திறனை அடிப்படையாக கொண்ட சட்டபூர்வத்தன்மை அதன் சொந்த இக்கட்டான சூழ்நிலைகளை எழுப்புகிறது. பொருளாதார நிலைமைகள் மோசமடையும் போது என்ன நடக்கும்? சமூக விளைவுகள் மட்டுமே அரசியல் ஆதரவை தக்க வைக்க முடியுமா? சிறப்பு காலத்தின் போது கியூபாவின் அனுபவம் சமூக ஒற்றுமையும் அரசியல் விழிப்புணர்வும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் சட்டபூர்வமான தன்மையை தக்க வைக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது. அதே நேரத்தில் நிறுவனமயமாக்கப்பட்ட பன்மைத்துவத்தை விட செயற்றிறனை பெரிதும் நம்பியிருக்கும் அமைப்புகளின் பலவீனத்தையும் அது எடுத்து காட்டுகிறது. உள்நாட்டு நிர்வாகத்தை வடிவமைப்பதில் வெளிப்புற அழுத்தத்தின் பங்கு முக்கியமானது. பொருளாதார தடைகள், தூதரக ரீதியான தனிமைப்படுத்தல் மற்றும் இரகசிய நடவடிக்கைகள் உட்பட கியூபா தொடர்ச்சியான விரோத போக்கை எதிர்கொண்டது. இந்த நிலைமைகள் அரசின் கட்டமைப்பையும் நடத்தையையும் பாதித்தன. வெளிப்புற அச்சுறுத்தல் உள்நாட்டு விழிப்புணர்வை அவசியமாக்குகிறது என்று காஸ்ட்ரோ வாதிட்டார். பாதுகாப்பு நடவடிக்கைகள், ஊடகங்கள் மீதான கட்டுப்பாடு, எதிர்க்கட்சிகள் மீதான வரம்புகள் ஆகியவை அமைப்பின் உள்ளார்ந்த அம்சங்களாக கருதப்படாமல் தற்காப்பு நடவடிக்கைகளாகவே சித்தரிக்கப்பட்டன. இந்த தர்க்கம் கியூபாவிற்கு மட்டும் தனித்துவமானது அல்ல. வரலாறு முழுவதும் அச்சுறுத்தலை உணர்ந்த நாடுகள் வெளிப்படைத்தன்மையை விட பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இருப்பினும் இது ஓர் அடிப்படை கேள்வியை எழுப்புகிறது: பாதுகாப்பையும் சுதந்திரத்தையும் எவ்வாறு சமநிலைப்படுத்துவது? கியூபாவின் விஷயத்தில் தொடர்ச்சியான வெளிப்புற அழுத்தம் மையப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கு பங்களித்தது. இது நிலைத்தன்மையை மேம்படுத்தியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. புரட்சிகரமான ஆட்சி முறை பெரும்பாலும் தியாகத்திற்கான வேண்டுகோள்களை உள்ளடக்கியது. கியூபாவில் இறையாண்மை மற்றும் சமூக நீதியின் பெயரில் பொருளாதார நெருக்கடி, வளப்பற்றாக்குறை மற்றும் சர்வதேச தனிமைப்படுத்தலை தாங்கிக் கொள்ளுமாறு குடிமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டனர். காஸ்ட்ரோ இந்த தியாகத்தை ஒரு கூட்டு அர்த்தமுள்ளதாக வடிவமைத்தார். நாம் பாதுகாப்பது செல்வத்தை அல்ல, கண்ணியத்தை. கண்ணியத்திற்கு ஒரு விலை உண்டு. இந்த நெறிமுறை சார்ந்த வரையறை சமூக ஒற்றுமையை பேணுவதற்கு மையமாக இருந்தது. அது கஷ்டத்தை ஒரு பெரிய திட்டத்தில் பங்கேற்பதாக மாற்றி அமைப்பின் சட்டபூர்வத்தன்மையை வலுப்படுத்தியது. இருப்பினும் தியாகத்தின் நெறிமுறைகள் பகிர்வு மற்றும் ஒப்புதல் பற்றிய கேள்விகளையும் எழுப்புகின்றன. அரசியல் முடிவுகளின் செலவுகளை யார் ஏற்கிறார்கள்? தியாகங்கள் சமமாக பகிரப்படுகின்றனவா? காலப்போக்கில் அவற்றை எந்த அளவிற்கு தக்க வைத்து கொள்ள முடியும்? நீண்டகால நெருக்கடிகளின் போது இந்த கேள்விகள் குறிப்பாக பொருத்தமானவை. ஏனெனில் அத்தகைய சூழ்நிலைகளில் சரி செய்தலின் சுமை சமூகம் முழுவதும் சீரற்ற முறையில் விழக்கூடும் என்றே கருதப்பட்டது. காஸ்ட்ரோவின் தலைமை கவர்ச்சிகரமான அதிகாரத்தின் கூறுகளை நிறுவன கட்டமைப்புகளுடன் இணைத்தது. மார்க்ஸ் வெபரின் கட்டமைப்பின்படி கவர்ச்சிகரமான அதிகாரம் என்பது ஒரு தலைவரின் உணரப்பட்ட அசாதாரண குணங்களை அடிப்படையாக கொண்டது. காஸ்ட்ரோவின் விஷயத்தில் புரட்சிகர வெற்றி, சொல்லாற்றல், தனிப்பட்ட சகிப்புத்தன்மை ஆகியவற்றால் கவர்ச்சி வலுப்படுத்தப்பட்டது. குறிப்பாக மாற்றத்தின் காலகட்டங்களில் கவர்ச்சி என்பது சட்டபூர்வமான அங்கீகாரத்திற்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாக இருக்க முடியும். இருப்பினும் அது நிறுவனமயமாக்கலுக்கு சவால்களையும் முன்வைக்கிறது. வலுவான தலைவர்களை சுற்றி கட்டப்பட்ட அமைப்புகள் அந்த தலைமை மாறியவுடன் தங்களை மாற்றி அமைத்துக் கொள்வதில் சிரமப்படலாம். காஸ்ட்ரோவின் ஓய்வுக்கு பிறகு கியூபாவின் மாற்றம் தொடர்ச்சி மற்றும் தழுவல் ஆகிய இரண்டையும் விளக்குகிறது. நிறுவனங்கள் மீள்திறன் கொண்டவையாக நிரூபிக்கப்பட்டன. இந்த மாற்றம் தனிப்பட்ட தலைமைக்கு அப்பாற்பட்ட நிறுவன கட்டமைப்புகளின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியது. மையப்படுத்தப்பட்ட திட்டமிடல் கியூபா அரசுக்கு சமூக நோக்கங்களுக்கு முன்னுரிமை அளிக்கவும் வளங்களை உத்திபூர்வமாக ஒதுக்கவும் அனுமதித்தது. காஸ்ட்ரோவின் மரபின் தொடர்பான மிகவும் நீடித்த விவாதங்களில் ஒன்று சமூக உரிமைகளுக்கும் குடிமை அரசியல் உரிமைகளுக்கும் இடையிலான உறவு பற்றியது. சுகாதாரம் மற்றும் கல்வியில் கியூபாவின் சாதனைகள் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் விமர்சகர்கள் கருத்து சுதந்திரம், சங்க சுதந்திரம் மற்றும்
அரசியல் போட்டி ஆகியவற்றில் உள்ள கட்டுப்பாடுகளை சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த முரண்பாடு உரிமைகள் குறித்த மாறுபட்ட கருத்தாக்கங்களை பிரதிபலிக்கிறது. தாராளவாத கண்ணோட்டம் தனிநபர் சுதந்திரங்கள் மற்றும் நிறுவன கட்டுப்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. சோஷலிச கண்ணோட்டம் பொருள்சார் நிலைமைகள் மற்றும் கூட்டு நல்வாழ்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது. சமூக நீதி இல்லாமல் முறையான சுதந்திரங்கள் போதுமானவை அல்ல என்று வாதிட்டு காஸ்ட்ரோ பிந்தியதற்கு முன்னுரிமை அளித்தார். 2 பரிமாணங்களும் இன்றியமையாதவை மற்றும் ஒன்றுக்கொண்டு வலுவூட்டுபவை என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர். இந்த விவாதத்தை தீர்ப்பதற்கு பதிலாக கியூபாவின் நிகழ்வு அதன் சிக்கலான தன்மையை எடுத்து காட்டுகிறது. உரிமைகள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன என்பதையும் ஒரு பரிமாணத்திற்கு முன்னுரிமை அளிப்பது மற்றவற்றில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதையும் இது உணர்த்துகிறது. புரட்சிகள் பெரும்பாலும் முறிவு தருணங்களாக கருதப்படுகின்றன, ஆனால் ஆட்சிக்கு தொடர்ச்சி தேவைப்படுகிறது. காலப்போக்கில் புரட்சிகர அமைப்புகள் மாறிவரும் நிலைமைகள், தலைமுறை மாற்றங்கள் மற்றும் உருவாகி வரும் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தங்களை தகவமைத்து கொள்ள வேண்டும். கியூபாவில் பல தசாப்தங்களாக புரட்சிகர கட்டமைப்புகள் நீடித்தது, நிலைத்தன்மையையும் விறைப்புத்தன்மையையும் ஒருங்கே உருவாக்கியது. தொடர்ச்சிக்குள் புதுப்பித்தல் என்ற சவால் ஒரு மைய பிரச்சனையாகவே நீடிக்கிறது. காஸ்ட்ரோவே தழுவலின் தேவையை ஒப்புக்கொண்டார். புரட்சி என்பது ஒரு நிலையான கருத்து அல்ல, அது யதார்த்தத்திற்கு ஏற்ப மாற வேண்டிய ஒரு செயல்முறை. இந்த அங்கீகாரம் நீண்டகால திட்டங்களை தக்கவைப்பதில் நெகிழ்வுத்தன்மையின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. புரட்சிகர ஆட்சியின் அனுபவம் அரசியலை முற்றிலும் ஒரு தொழில்நுட்ப பயிற்சியாக அல்லாமல் ஒரு தார்மீக களமாக வெளிப்படுத்துகிறது. அதிகாரம், உரிமைகள் மற்றும் வளங்கள் பற்றிய முடிவுகள் ஒன்றுக்கொண்டு முரண்படும் விழுமியங்களையும் கடினமான தேர்வுகளையும் உள்ளடக்கி உள்ளன. இந்த துறையில் காஸ்ட்ரோவின் மரபு முற்றிலும் முன்மாதிரியானதாகவோ முற்றிலும் எச்சரிக்கை விடுப்பதாகவோ இல்லை. அது படிப்பினை அளிக்கிறது. மாற்றத்தை உருவாக்கும் ஆட்சியின் சாத்தியக்கூறுகளையும் அது உள்ளடக்கிய பதட்டங்களையும் எடுத்து காட்டுகிறது. அவர் பிறந்து ஒரு நூற்றாண்டுக்கு பிறகும் அவர் எதிர்கொண்ட சிக்கல்கள் தீர்க்கப்படாமல் உள்ளன. சுதந்திரத்தை பாதுகாத்து கொண்டே சமூகங்கள் எவ்வாறு நீதியை நிலைநாட்ட முடியும் என்பது குறித்தும், தாங்கள் பாதுகாக்க முற்படும் கொள்கைகளையே சிதைக்காமல் அரசுகள் எவ்வாறு அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் என்பது குறித்தும் நடைபெறும் விவாதங்களை அவை தொடர்ந்து வடிவமைத்து வருகின்றன. இந்த வகையில் புரட்சிகர ஆட்சியின் தார்மீக மற்றும் அரசியல் சிக்கல்கள் என்பவை கடந்த காலத்தின் எச்சங்கள் அல்ல, மாறாக மேலும் நீதியான சமத்துவமான ஓர் உலகத்திற்கான மனிதரின் தேடலின் நீடித்த அம்சங்களாகும். நன்றி.